திருச்சி சிட்டில சோதனையின் போது சரியான ஆவணங்கள் இல்லாம வண்டிகள் பிடிப்பாங்க இல்லையா? ஆமா. அப்படி வந்து ஒரு 251 டூ வீலர் வந்து பிடிச்சிருக்காங்க. ஓஹோ. அதுல ஆட்டோ, ம். 4 சைக்கிள் ம். இது மாதிரி வாகனங்கள்லாம் அதுல வந்து அடங்கியிருக்கு. சரிண்ணே. இத வந்து வர 15ஆம் தேதி வந்து ஏலம் விட போறாங்க. ஓஹோ. இதுக்கு வந்து முன்பதிவு வந்து செய்றவங்க 15ஆம் தேதி காலை 8 மணிக்கு இருந்து 10 மணி வரை அவங்களுடைய ஆதார் அட்டை, அடுத்தது 5000 முன்பணம் வந்து செலுத்தினா அவங்க வந்து ஏலத்துல ஏலத்துல பங்கேற்கலாம். பங்கேற்க முடியும். வண்டியை முன்கூட்டி பாக்குறதுக்கு வசதி இருக்கானே? அங்கே நிப்பாடி இருப்பாங்க. இல்ல அந்த ஏலத்துல பங்கேற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வண்டி நம்பர் எல்லாம் பார்த்து வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு, இந்த வண்டியை நம்ம ஏலம் எடுக்கலாம்னு முன்கூட்டி பாக்குறதுக்கு வாய்ப்பு அங்க கொடுப்பாங்க. ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. நீங்க பாத்துக்கலாம். அது மாதிரி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கும் ஒரு இதுவும். அது மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க திருச்சி மாநகர காவல். திருச்சி மாநகர என்னைக்குண்ணே அது? இது வர 15ஆம் தேதி. எங்க நடக்குது? எப்பவுமே இது வந்து ஆயுதப்படை மைதானத்துல தான் இது நடக்கும். இது சரி சரி. அங்கதான் இது பண்ணிருக்காங்க. இது வந்து கமிஷனரோட முன்கூட்டி வந்து 5000 காசு கட்டிடணும். காசு கட்டி பதிவு பண்ணிடணும். ஆமா. ஏலத்துல நம்ம பங்கேற்று நம்ம வண்டி எடுக்கலன்னா அந்த 5000 ரிட்டர்ன் கிடைச்சிருமா? ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு 5000 பணம் கட்டுறாங்க இல்லையா? இது வந்து ரிட்டர்ன் வந்து அந்த 5000 பணத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. சரிண்ணே. அப்ப தைரியமா பங்கேற்கலாம்.